விஜய் அவர்களுடைய நேற்றைய பிரச்சாரம் பற்றி அன்பில் மகேஷ் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் ரசிகர்கள் எங்கே போனாலுமே அவங்க வந்து எல்லா பொதுச்சொத்தையும் சேதப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாராலும் சொல்லப்பட்டுட்டு வருது. ஏன்னா அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்லேயே நேற்று தடுப்பு சுவர்கள்லாம் உடச்சிட்டு எல்லாம் உள்ளே ஓடினாங்க. அந்த வீடியோக்கெல்லாம் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருந்தது. எங்கே போனாலுமே போன மாநாட்டில் கூட சேரெல்லாம் போட்டு ஏகப்பட்ட சேரை உடச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரோகிணி தேட்டரில் அந்த சீட்டெல்லாம் கிழித்து உடச்சி எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. அதை பற்றி தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். உங்கள் விஜய் பார்க்குறீங்களா, தாராளமாக என்ஜாய் பண்ணுங்கள், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள், பட் நீங்கள் பொது சொத்தை சேதப்படுத்தாதீங்க. நேற்று விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் இருந்த அரசு பள்ளியோட மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்தளவுக்கு எல்லோரும் அது மேலே ஏறி ஆடி இருக்காங்க. இதெல்லாம் விஜய் வந்து கண்டிக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட ஒரு திட்டமிடலே இல்லை. இதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. பேசும்போது கூட மைக்கை கூட சரியாக வச்சுக்க தெரியல, மைக்கே ஆஃப் ஆகுது. அந்த அளவுக்கு தான் அவர் வந்து திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.